வணக்கம் பிரவீன். அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரமானது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக இந்த சம்பவத்தில் கோட்டூர்புரத்தை சேர்ந்த பிரியாணி கடை நடத்தி வந்த ஞானசேகரன் என்பவர் கைது செய்யப்பட்டு அவரிடம் தீவிர விசாரணையானது நடைபெற்று வருகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக பல்வேறு அரசியல் கட்சிகள் அரசுக்கு எதிராக பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். குறிப்பாக அதிமுகவினர் பொறுத்தவரையில் போஸ்டர் ஒட்டுவது, இன்று கூட தமிழகம் முழுவதும் பல்வேறு தொடர் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். ஒரு புறம் பாஜக சார்பாக நூதன முறையில் பல்வேறு போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இந்த விவகாரத்தை தொடர்ந்து ஏற்கனவே தாவேகா தலைவர் விஜய் தனது குரல் கொடுத்திருந்தார். குறிப்பாக கடிதம் ஒன்றை எழுதியிருந்தார். பெண்களின் பாதுகாப்பு குறித்து தனது கைப்பட ஒரு கடிதத்தை அவர் எழுதியிருந்தார். நம்ம யாரும் ஆட்சியாளர்களை எத்தனை முறை கேட்டாலும் எந்த பயனும் இல்லை எனவும், இதற்காக தான் இந்த கடிதத்தை எழுதுவதாகவும் விஜய் இந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தார். மேலும் இந்த கடிதம் சமூக வலைதளத்தில் மிகவும் பரவியிருந்த நிலையில் தற்போது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் ஆளுநரை சந்தித்திருக்கிறார். தமிழக ஆளுநர் RN ரவியை நேரில் சந்திக்க உள்ளே சென்றிருக்கிறார். சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் நடைபெறும் இந்த சந்திப்பின் போது அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை உள்ளிட்ட விவகாரங்கள் தொடர்பாக மனு அளிக்க உள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த சந்திப்பில் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை தொடர்பாகவும், மேலும் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் குறித்தும் பெண்களின் பாதுகாப்பு குறித்தும் சரியான விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டி ஆளுநர் RN ரவியிடம் தாவேகா தலைவர் விஜய் பேச இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக தாவேகா தலைவராக விஜய் பொறுப்பேற்றதிலிருந்து தமிழக ஆளுநரை தற்போது முதல் முறையாக சந்திக்கிறார். இந்த சந்திப்பு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்பாக பார்க்கப்படுகிறது. முதல் முறையாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் ஆளுநரை சந்திக்கக்கூடிய நிலையில் அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை சம்பந்தமாகவும் சட்ட ஒழுங்கு சம்பந்தமாகவும் ஆளுநரை விஜய் சந்தித்தாலும் கூட ஆளுநர் தாவேகா தலைவர் விஜய் இடையிலான இந்த சந்திப்பானது அரசியல் வட்டாரங்களில் பெரும் பேசும் பொருளாக தற்பொழுது மாறி இருக்கிறது. தற்பொழுது 1 மணி அளவில் சந்திப்பு நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது 10 நிமிடத்திற்கு முன்பதாகவே தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் உள்ளே சென்றிருக்கிறார். இந்த சந்திப்பை தொடர்ந்து செய்தியாளர் சந்திப்புக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. உள்ளே என்ன மாதிரியான விவரங்கள் பேசப்பட்டிருக்கிறது என்பது குறித்து இனிதான் தெரிய வரும். பிரவீன், மாயை, தொடர்ந்து நாம் அந்த நேரலையில பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக ஒரு முக்கியமான கேள்வி, இதற்கு முன்பாக செய்தியாளர் சந்திப்பு எதுவும் நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்றால், இதுவரையிலும் கட்சி தொடங்கி ஒரு முறை கூட ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்தவில்லை. அதைத் தொடர்ந்து தமிழக கவர்னரை முதல் முறையாக விஜய் சந்திக்கின்றார். இந்த சந்திப்புக்கு பிறகு ஏதேனும் செய்தியாளர் சந்திப்பதற்கான வாய்ப்பு எதுவும் இருக்கிறதா? நிச்சயமாக பிரவீன், தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயை பொறுத்தவரையில் கட்சி துவங்கியதிலிருந்தும் சரி, தலைவராக பொறுப்பேற்றதிலிருந்தும் சரி, முதல் மாநாட்டை கூட நடத்தியதிலும் சரி செய்தியாளர்களை சந்திக்கவில்லை. ஆனால் தற்பொழுது முதல் முறையாக ஆளுநர் RN ரவியை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் நேரில் சந்திக்க சென்றிருக்கிறார். குறிப்பாக இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை தொடர்ந்து இந்த சந்திப்பானது நடைபெறுகிறது. நடிகர் விஜயை பொறுத்தவரையில் நடிகராக இருந்த போது ஒரு நேரமாகும், தற்போது தலைவராக பொறுப்பேற்றிருந்த மாநாட்டில் கூட அவருடைய பேச்சுகள் எல்லாம் நாம் பார்த்திருக்க கூடும். ஆனால் தற்பொழுது வரை அவர் செய்தியாளர்களை சந்திக்கவில்லை. இந்த நிலையில் ஆளுநரை சந்திக்க உள்ளே சென்றிருக்கிறார். குறிப்பாக இந்த பகுதியை பொறுத்தவரையில் செய்தியாளர் சந்திப்புக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. ஆளுநரை சந்தித்து என்ன மாதிரியான விஷயங்கள் பேசப்பட்டது என்பது தொடர்பாக செய்தியாளர்களை சந்திக்க வாய்ப்பு இருப்பதாக தான் தெரிகிறது. மாயாவதி, பொதுவாக விஜய் இது போன்ற நிகழ்வு அரசியல் ரீதியாக ஏதேனும் நிகழ்வில் கலந்து கொண்டாலும் சரி, இது போன்ற சந்திப்பு பொறுத்தவரையில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. காலை முதலே செய்தியாளர்கள் இங்கு காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர் பல்வேறு அவருடைய ஆதரவாளர்களோடு மிக பிரம்மாண்டமான காரில் வருவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அவர் மிக சாதாரண ஒரு காரில் வந்திருக்கின்றார். அவரை கண்டுபிடிக்க முடிந்ததா? அவர் தற்போது உள்ளே சென்றிருக்கிறார். எப்போது வெளிவரார் எதிர்பார்க்கலாம்? நிச்சயமாக பிரவீன், தாவேகா தலைவர் விஜய் பொறுத்தவரையில் நேரடியாக களத்தில் இறங்கியதாக தெரியவில்லை. இதற்கு முன்பாக நடைபெற்ற சம்பவங்களாக இருக்கட்டும், கடிதம் வாயிலாகவும் அறிக்கை வாயிலாகவும் தனது எதிர்ப்பை தெரிவித்து வந்திருந்தார். குறிப்பாக போராட்டங்கள் நடத்துவது, போராட்டங்களில் கலந்து கொள்வது போன்ற செயல்களில் கூட ஈடுபட்டதில்லை. அதற்கு மாறாக மாநாடுகளில் தாவேகா தலைவர் விஜய் தனது கருத்துக்களை பேசி வந்தார். இந்த நிலையில் நேரடியாக முதலாக தாவேகா தலைவர் விஜய் ஆளுநரை சந்திக்க இருக்கிறார். குறிப்பாக அவர் அந்த காரில் கூட கட்சி கொடி எதுவும் இடம்பெறவில்லை. சாதாரணமான ஒரு காரில் தான் தற்போது வந்திருக்கிறார். உள்ளே அமர்ந்திருப்பவர் அவர்தான் என்று தெரியாத அளவிற்கு ஒரு சாதாரணமான காரில் தான் வந்திருந்தார். அந்த காரின் முன்புறம் கூட கட்சி கொடி எதுவுமே இல்லை. குறிப்பாக மற்ற அரசியல் கட்சியினரை பொறுத்தவரையில் பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். நூதன முறையிலான போராட்டத்தை முன்னெடுத்து
முன்னெடுத்து வரக்கூடிய நிலையில் இது போன்ற விஷயங்களை கையாளாமல் தாவேகா தலைவர் விஜய் நேரடியாக ஆளுநர் RN ரவியை சந்திப்பது என்பது ஒரு புதிய திருப்பமாகவும் அரசியல் வட்டாரத்தில் மிகவும் ஒரு பேசு பொருளாகவும் இந்த சந்திப்பிற்கு பின்னால் வேறு ஏதேனும் காரணங்கள் இருக்கிறதா என்பது குறித்த ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது பிரவீன். பல்வேறு புகார் பட்டியல் தயார் செய்து, குறிப்பாக மாணவிக்கு நடைபெற்ற பாலியல் கொடுமை தொடர்பாக புகார் பட்டியல் தயார் செய்து தமிழக கவர்னர் RN ரவியை தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் சந்தித்திருக்கிறார். இந்த சந்திப்பு குறித்து உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி மாயாவதி.